பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் புறஜாதி ராஜாக்கள், இஸ்ரவேல் யூதா ராஜாக்கள் அல்லாத மற்ற ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி இருந்தார்கள், ஆண்டவர் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார், அது மாத்திரமல்ல அந்த ராஜாக்களிடத்தில் காணப்பட்ட நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் என்பதை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பெலிஸ்த ராஜாவை பார்த்தோம். பெலிஸ்த ராஜாவை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை சொன்னேன். அவரிடத்தில் எத்தனையோ தேவையில்லாத காரியங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் இருந்தது. என்ன தெரியுமா? அடுத்தவனுடைய மனைவியை தொடக்கூடாது. நான் ராஜாவாக இருந்தாலும் என்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அடுத்தவனுடைய மனைவியை எடுக்க கூடாது என்பதில் அந்த ராஜா உத்தம இருதயத்தோடு இருந்தார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார் பெலிஸ்த ராஜா என்று நேற்று பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள், ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு எகிப்து ராஜா, ஆனால் அவருடைய பெயர் பார்வோன் நேகோ. நம்ம எகிப்து ராஜாவை பார்வோன்ல நிறைய பேரை பார்த்திருப்போம். ஆனால் இவர் சற்று வித்தியாசமானவர். இதுவரைக்கும் நாம் அதிகமாய் அறிந்திராத தியானித்திராத ஒரு ராஜா. இவருடைய பெயர் நேகோ, பட்ட பெயரோடு சேர்த்து பார்வோன் நேகோ. பார்வோன் நேகோ அப்படிங்கிற பேரு 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வரும். 2 நாளாகமத்தில் வெறும் நேகோ என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 35 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 35:20. யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டம் பண்ணின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். நன்றா கவனிக்கணும். இந்த பார்வோன் நேகோ என்கிற எகிப்தின் ராஜா ஐபிராத்து நதியண்டை இருக்கிற கர்கேமிஸ் என்கிற ஒரு பட்டணத்தோடு யுத்தம் பண்ண போறார். அப்படி போகும்போது இந்த யோசியா ராஜா அந்த பார்வோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண, அதாவது பார்வோன் நேகோவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறார். நல்லா கவனிச்சுடுங்க. இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னா, யோசியா ராஜா சாதாரணமானவன் அல்ல. அவன் பிறப்பதற்கு சில 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே யூதாவிலே யோசியா என்கிற ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அப்படி பிறந்தவன் தான் இந்த யோசியா. அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவாகும்போது 8 வயது. கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்து பல நல்ல வேலைகளை செய்தவன் யோசியா ராஜா. ஆனால் அந்த யோசியா ராஜா பார்வோன் நேகோவிடம் தோற்று போனான். பார்வோன் நேகோவினாலே கொல்லப்பட்டான். அதுதான் எனக்கு மிகுந்த மனவழியா இருக்கு. ஒரு புறஜாதி ராஜாவோடு கர்த்தர் இருந்தார், ஆனால் தேவ ஜனங்களுடைய ராஜாவோடு, என்ன சொல்றது, யூதா ராஜாவோடு கர்த்தர் இல்லாம போயிட்டாரே. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி இது. என்ன காரணம்? இதுதான் நம்ம எல்லாம் கவனிக்கணும். தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்பதற்காகவோ, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்பதற்காகவோ இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. அந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இப்போ பாருங்க, இந்த பார்வோன் நேகோ இவனுக்கு செய்தி அனுப்புறாரு. யாருக்கு? யோசியா ராஜாவுக்கு செய்தி அனுப்புறாரு. யோசியா ராஜாவே, நீ என்கிட்ட சண்டைக்கு வராத, நான் உன்கிட்ட சண்டைக்கு வரல. எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற ஒருத்தங்கிட்ட நான் யுத்தம் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்களா. அந்த வார்த்தையை படிக்கிறேன். 21 படிக்கிற மறுபடியும். அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார்.
தேவன் என்னோடு இருக்கிறார். யார் இந்த வார்த்தையை சொல்றா? புறஜாதி ராஜா சொல்றாரு, தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். என்ன, நான் தீவிரிக்க வேண்டும், என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லப்போன. அவன் சொல்ற, நான் தீவிரிக்க வேண்டும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உண்மை அழிக்காதபடிக்கு நீர் எனக்கு எதிராக வர்றதை விட்டுருங்க, வேண்டாம், என்கிட்ட நீங்க சண்டைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புறஜாதி ராஜா பார்வோன் நேகோ சொல்லி விடுறாரு. ஒரு தேவ ஜனத்தினுடைய ராஜா, யூதா ராஜாவுக்கு அதை புரிகிற அந்த புரிதல் இல்லை பாருங்க. என்னாச்சு தெரியுமா? இப்போ அந்த பார்வோன் நேகோவினாலே, அவனுடைய படையினாலே யூதா ராஜா சில 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே, பிறப்பதற்கு முன்பதாகவே முன்னறிவிக்கப்பட்டு பெயரெல்லாம் சொல்லப்பட்டு பிறந்தவன் யோசியா. பைபிளில் சில பேர்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் சொல்லப்பட்டவங்க. உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பதாக பெயர் சொல்லப்பட்டவன். அதே போல ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லப்பட்டவர். சரியா? அதே போல இந்த யோசியா பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லப்பட்டவர். அதே போல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லப்பட்டவர். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா கோரேஸ் பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லப்பட்டவர். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லப்பட்டவர். அப்படி பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லப்பட்டு பிறந்தவன் இந்த யோசியா ராஜா. ஆனா ஒரு புறஜாதி ராஜாவினுடைய கையினாலே மடிந்து போனான். காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் மிஸ் பண்ணிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பார்வோன் நேகோ என்பவன் ஒரு புறஜாதி ராஜா. ஆனால் அந்த பார்வோன் நேகோ என்கிற புறஜாதி ராஜா சொல்றாரு, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, நீ எனக்கு எதிராக வராத, என்னை தீவிரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரு. நான் ஆண்டவருடைய சித்தப்படி தான் யுத்தம் பண்ண அந்த ராஜா கிட்ட போறேன், நீ என்கிட்ட வராதுன்னு சொன்னாரு. ஆனா தேவனுடைய ஜனத்தினுடைய ராஜாவாகிய யோசியா அதை கேட்காம போனதுனால யோசியா மரித்து போனான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 23 போட்டிருக்கோம், வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம்பட்டது என்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும், அவன் மரித்து போனான். ஒரு வேதனையான ஒரு மரணம் பார்த்தவங்க. இந்த மரணம், அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு எதிராக போக கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.